Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 4 geometry lesson exercise 4.3ல fourth sum பார்க்க போறோம். question பாருங்க. இந்த rectangle WXYZ அதுல வந்து XY plus YZ equal to 17 cm and XZ plus YW equal to 26 cm. Calculate the length and breadth of the rectangle. அதாவது ஒரு rectangle கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு நேம் என்ன WXYZ அவங்களே படம் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து xy plus yz அதாவது xy plus yz வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு xz plus yz அதாவது xz plus yw இது வந்து எவ்வளோனா 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் அதாவது லென்த்தும் பிரெத்தும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ரெக்டாங்கிளில் வந்து இது லென்த்துனா இதுவும் லென்த்து, இது பிரெத்துனா இது பிரெத்து. இந்த சைடு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இது இப்படி இங்கேருந்து பொறுத்தது டயக்னல்னா மூளை விட்டோம். சரிங்களா? இப்போ அதை வச்சு போடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு போட்டுக்கலாம். xy plus yz equal to 17 cm. ஸோ xy வேல்யூ வந்து என்னென்னா b, yz வேல்யூ என்னென்னா l ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். ஸோ இதில் வந்து நம்ம b எங்கே வச்சுக்கலாம். அப்போ l அண்ணாண்ட போகும் 17 மைனஸ் l. ஸோ b ஈக்குவல் டு 17 மைனஸ் l. நம்ம l கூட இங்கே வச்சுனா கூட நம்ம செய்யலாம். நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். அடுத்தது இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா xz ப்ளஸ் yw ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர். ஸோ xz ப்ளஸ் yw ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. xz பார்க்குறது xz வந்து என்னென்னா டயகனல் டி, yw என்னென்னா டயகனல் ஈக்குவல் டு 26. சரிங்களா? இப்போ d ப்ளஸ் d வந்து என்னென்னா 2d ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர். அப்போ d ஈக்குவல் டு 26 2e இன் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு ஈக்குவல்ட்டுக்கு வந்தாலும் வந்து டிவிஷனில் வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 13. அப்போ d ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு டயகனல்ன்ற வேல்யூ கிடச்சிச்சு. ரெண்டு டயகனலும் எவ்வளோவா 13 சென்டிமீட்டர் கிடச்சிச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடினா லென்த்து பிரெத்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏதாவது ஒரு சைடு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சார் நான் இது எடுத்துக்கிறேன். ஸோ ZWXல இந்த சைடு பிரெத்து, இந்த சைடு லென்த்து, இது ஹைப்போட்டெனியூஸ் வந்து என்னென்னா டயகனல். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பை using Pythagoras theorem. Pythagoras theorem தெரியும். ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் பண்ணணும். ஹைப்போட்டெனியூஸ் வந்து இங்கே என்னென்னா zx the whole square equal to இந்த அதர் டூ சைடு வந்து zw the whole square plus wx the whole square. ஸோ கேப்ஸ் x. ஸோ zx இந்த வேல்யூ வந்து என்னென்னா d. அப்போ d ஸ்கொயர், zw வேல்யூ வந்து என்னென்னா b ஸ்கொயர் ப்ளஸ் wx வேல்யூ என்னென்னா l ஸ்கொயர். ஸோ z ஸ்கொயர் வந்து d ஸ்கொயர் வந்து என்ன வேல்யூனா 13 ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு b வந்து என்ன வேல்யூனா b வந்து இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். l ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் எழுதிக்கலாம். 13 ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 169. L வேல்யூ வந்து இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குது L ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இது எப்படி பிரித்து எழுதலாம்னா ஏ இருக்கிறதுல வந்து எல் இருக்குது, பி இருக்கிறதுல பி தான் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பினா அப்போ எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abனா 2lb. ஸோ 169 L plus B வேல்யூ என்னன்னா இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா L plus B வேல்யூ என்னன்னா 17. ஸோ அதை எடுத்துன்னு வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 17 the whole square மைனஸ் 2 இன்ட்டு L வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பிக்கு பதில் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா இதை 17 மைனஸ் L அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 17 மைனஸ் L வேணும்னா நாங்கள் சைடில் எழுதுகிறேன். L plus B equal to 17, B equal to 17 minus L. இந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 169 equal to 17 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 289 மைனஸ் இது என்ன பண்ண போகிறோம் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2L into 17 2 17 34. அப்போ L இது என்ன ஆகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுனா ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்
2l the whole square சரிங்களா. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வர போகிறோம். இது எப்படியே வச்சுக்கலாம், ஆர்டராக எழுதிக்கலாம். 2l square minus 34l plus 289 plus 169 equal to கதான வச்சுக்கலாம் minus 169 equal to 0. So 2l square minus 34l. So 289லேருந்து 169, 289லேருந்து 169 மைனஸ் பண்ணால் 0, 8ல் 6 போச்சுன்னா 2. ஸோ 120 ப்ளஸ் 120 ஈக்குவல் 0. இந்த மூணுமே ஏதாவது டிவைட் பண்ணலாம்னா 2வால் டிவைட் பண்ணலாம். ஸோ 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து எல் ஸ்கொயர் ஆகும். இது 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா 17l. இது 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா 2 6 12, அப்போ 60 ஈக்குவல் 0. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அதாவது 60க்கும் -17க்கும் 60 -70 எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 60 வருமோ அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இதெல்லாம் செப்ரேட் பண்ணால் என்ன வரும்னா 17 வரும். அப்போ 12 5s are 60. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுனா ப்ளஸ் 60 ஆகும். -12 -5 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் -17. ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி எடுத்துக்கலாம். எல்ன்றதுனால L minus 12. இன்னொரு ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா L minus 5 equal to 0. ஒவ்வொன்றுக்கு ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா -12 ஈக்குவல் டு வந்தாலும் வச்சுன்னா +12, -5 ஈக்குவல் டு வந்தாலும் வச்சுன்னா +5 சரிங்களா. ஸோ L வேல்யூ கிடச்சிச்சு. நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா L லென்த்து கிடச்சிச்சு. அப்போ பிரெத்து கண்டுபிடிக்கும். ஸோ 12 எத்தனை போயிட்டு நம்ம அந்த B ஈக்குவல் டு 17 மைனஸ் L அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா B ஈக்குவல் டு 17 மைனஸ் 12 இதுங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா B ஈக்குவல் டு 17லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 5. இது ஒரு பிரெத்து. ஸோ இந்த L ஈக்குவல் டு 5 எத்தனை போய் அதே 17 மைனஸ் L அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ B ஈக்குவல் டு 17 மைனஸ் L வந்து வேல்யூ வந்து 5. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது B ஈக்குவல் டு 17லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 12. அப்போ லென்த்து 5 ஆகும்போது பிரெத்து 12 இருக்குது. லென்த்து 12 இருக்கும்போது பிரெத்து வந்து என்னவாக இருக்குது 5 இருக்குது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.